சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் இன்று ஒரு உண்மையை உன்னிடத்தில் பேச வேண்டும். நீ தனிமையில் வந்து நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேட்பாயா? என் அன்பு குழந்தையே, ரகசியம் என்று உன் மனதில் நீ காத்து வந்த இந்த ரகசியம் இன்று காற்றோடு கலக்கும் நேரமாக இருக்கிறது. உடனடியாக உன்னிடம் சொல்லி உன் வாழ்க்கையில் இருக்கும் ரகசியத்தை காப்பாற்ற உன் சாயப்பா வந்துள்ளேன். உன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்ட ஒருவர் உன் ரகசியத்தை வெளியிட தயாராகி வருகிறார். இதற்காகத்தான் சொன்னேன், மனிதர்களிடத்தில் நீ புலம்புவதை விட்டுவிட்டு தெய்வத்திடத்தில் புலம்பினால் புண்ணியமாது கிடைக்கும் என்பதுதான் உண்மை. மனிதர்களிடத்தில் ஆறுதல் கிடைக்கும் என்று அவர்களை தேடிச் செல்வது உனக்கு எப்போதும் ஆபத்தை தான் கொடுக்குமே தவிர ஆறுதல் உனக்கு எப்பொழுதும் கிடைக்காது. தெய்வம் என்று உன்னை அவமானப்படுத்தி பார்க்க விரும்பும் என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்து விடாதா என்று நான் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து உன் தெய்வங்கள் உனக்கு செய்கிறது என்பதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய்? மனிதர்களை நம்பாதே. மனிதர்களிடத்தில் நம்பிக்கை என்பது வந்துவிட்டால் அந்த நம்பிக்கை என்பது நம்பிக்கை துரோகமாக மாறும்போது உன் மனம் தாங்காது. அந்த அளவுக்கு அதிகமாக யாரையும் நம்பி உன் வாழ்வை நீயே கெடுத்து கொள்ளாதே. என்றும் உன்னை தவிர, தெய்வத்தை தவிர யாரையுமே முழுமையாக நம்பி விடாதே என் குழந்தையே. அதுதான் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இன்றே, நேற்று அல்ல, நாளை அல்ல, என்றும் உன் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு நல்ல காரியங்களை மட்டுமே நான் செய்வேன் என்ற முடிவை எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் கடந்து வா. அப்போதுதான் உன் வாழ்வு சிறக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. நீ நம்பி ஒரு மனதில் இருக்கும் ஒரு ரகசியத்தை ஒரு வருடத்தில் ஒப்படைத்தாயே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த ரகசியத்தை காப்பாற்றுவார்களா என்று உனக்கு தெரியுமா? இல்லை. நீ சொன்ன மறு நிமிடமே அந்த ரகசியம் என்பது வெளியே வர தொடங்கிவிட்டது. அந்த ரகசியத்தை வெளியில் சொல்லி உன் வாழ்க்கையில் இருக்கும் உன் தன்னம்பிக்கையும் உன் மானத்தையும் கெடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இருக்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஏனென்றால் துரோகத்தின் முதன்மையாக இருப்பதே நம்பிக்கை துரோகம்தான். அதை உனக்கு அழகாக கொடுத்துவிட்டு இன்றும் நட்போடு உன்னிடம் இருக்கும் அவர்களுக்கு நான் தண்டனை தருவேன். உன் மனதில் பூட்டி வைத்திருந்த அந்த ரகசியம் அத்தனை பெரிய தவறு இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள். மனிதராக இருக்கும் எவருமே தவறு செய்யாமல் இருந்ததில்லை. தவறு என்று தெரிந்தும் அதை திரும்பச் செய்வதுதான் தவறாக முடிந்து தெய்வத்தின் குற்றத்திற்கு ஆளாகவாய். அந்த ஒழிய தவறு என்று தெரிந்து அதை செய்யாமல் இருக்கும் பொழுது தெய்வம் உன்னை காப்பாற்றும். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் என்று நான் இப்போது உனக்கு சொல்கிறேன். தைரியமாக இரு. எதுவுமே உன்னை அழித்து விடாது. எதுவுமே உன்னை அவமானப்படுத்தி விடாது. நீ நம்பும் தெய்வங்கள் உனக்கு துணையாக இருக்கும் வரை உன்னை எவரும் அசைத்து பார்க்க முடியாது. இனியாவது ஒன்று ரகசியத்தை உனக்குள் வைத்துவிட்டு ஒப்படைத்துவிடு. அப்போது எவரும் உன்னை ஆட்டி படைக்க இங்கே எவரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்து உன் வாழ்வை காப்பாற்ற வந்துவிட்டேன் என்று நான் சத்தியம் செய்கின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.